கருப்பு பூஞ்சை சிகிச்சைக்கான ஆம்பிடோரிசின் பி உள்ளிட்ட உயிர்காக்கும் மருந்துகளை கொள்முதல் செய்ய முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து 25 கோடி ரூபாயை முதலமைச்சர் ஸ்டாலின் ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழக அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் மக்கள் அனைவரும் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு நன்கொடைகள் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருந்தார். மேலும் இந்த நிதி கொரோனா நிவாரண பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அதன்படி இன்று வரை சுமார் 280 கோடியே 20 லட்சம் ரூபாய் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரெம்டெசிவிர் மருந்தினை கொள்முதல் செய்து அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கவும், மற்ற மாநிலங்களில் இருந்து ரயில் மூலமாக திரவ ஆக்சிஜனை கண்டெய்னரில் கொண்டு வரும் வகையில் கண்டெய்னர்கள் வாங்க 50 கோடி ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து RT-PCR பரிசோதனை மேற்கொள்ள 1.6 லட்சம் கிட்டினை வாங்கவும் 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. மேலும் சிப்காட் நிறுவனம் மூலம் சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து ஆக்சிஜன் உருளைகள், ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மற்றும் பிற மருத்துவ கருவிகளை வாங்கவும் 41 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியில் இருந்து ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் கருப்பு பூஞ்சை சிகிச்சைக்கு தேவையான ஆம்பிடோரிசின் பி உள்ளிட்ட மருந்துகளை கொள்முதல் செய்ய 25 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். முதியோரை அழைத்து செல்வதாக பதிவு செய்துவிட்டு பயணிகளை ஏற்றி சென்ற ஆட்டோ ஓட்டுநர் பெண் காவல் உதவி ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அநாகரிகமாக பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பிராட்வே பாரதி கல்லூரி சிக்னல் அருகில் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அங்கு பயணிகளுடன் வந்த மண்ணடியைச் சேர்ந்த அஸ்கர் அலி என்பவரின் ஆட்டோவை நிறுத்தி பெண் உதவி ஆய்வாளர் ஒருவர் விசாரணை நடத்தினார். இதில் முகக்கவசம் அணியாமல் வந்த அஸ்கர் அலி முதியோர்களை அழைத்து செல்வதாக பதிவு செய்துவிட்டு பயணிகளை ஏற்றி செல்வதை கண்டறிந்து ஆட்டோவை பறிமுதல் செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த அஸ்கர் அலி பெண் உதவி ஆய்வாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு தனக்கு தெரிந்த அமைச்சர் போனில் இருக்கிறார், பேசுங்கள் என்று செல்போனை கொடுத்து மிரட்டல் விடுத்துள்ளார். ஆனால் இதற்கெல்லாம் மசியாத அந்த பெண் உதவி ஆய்வாளர் நீதிமன்றம் சென்று வாகனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கராராக கூறிவிட்டார். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அஸ்கர் அலி அந்த பெண் காவலரை மிரட்டும் தோணியில் சாபம் விட்டவாறே அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். மோசமான பொண்ணா இருக்குது. நல்லாவே வராது உனக்கு. கேவலமா பேசுறேன்னு சொல்லிட்டு நல்லாவே சொல்லிட்டு உனக்கு நான் உனக்கு பாரு சத்தியமா நீ எல்லாரும் ஏமாத்தி இந்த மாதிரி காடு பண்ணுறீங்கன்னா கடவுளை சத்தியமா சொல்றேன். ஏமாற சாபம் உண்டாகிறேன் நீ. சாபம் உண்டாகிறேன் நீ. நாசமா போடுவேன் நீ. நாசமா போடுவேன். நீ நாசமா போடுவேன். முன்னாள் அமைச்சர் மணிகண்டனின் பாதுகாவலர், கார் ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் ஆகியோர் நாளை நேரில் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தன்னை கடந்த 5 ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி 3 முறை கட்டாய கருக்கலைப்பு செய்ததாக மலேசிய பெண்ணான நடிகை சாந்தினி கடந்த 28ஆம் தேதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தலைமறைவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவருக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டும் பொருட்டு தனிப்படை காவல்துறையினர் ராமநாதபுரம் சென்று முன்னாள் அமைச்சரின் குடும்பத்தாரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மணிகண்டனின் பாதுகாவலர், கார் ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் ஆகியோருக்கு நாளை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையம் சம்மன் அனுப்பியுள்ளது. மேலும் அவர்கள் அளிக்கும் விவரங்களை வாக்குமூலமாக பதிவு செய்து அவற்றை ஆதாரங்களாக சேகரிக்க இருக்கின்றனர். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் மதிப்பெண்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகளுக்கான நெறிமுறைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் காகர்லா உஷா, ஆணையர் நந்தகுமார் ஆகியோரும் பங்கேற்றனர். ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எவ்வாறு மதிப்பெண்கள் வழங்குவது என்பது தொடர்பாக முடிவு செய்வதற்கு குழு அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் ஆன்லைன் வகுப்பிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார்.
மேலும் தனியார் பள்ளிகளுக்கான கட்டணத்தை முறைப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசிக்க நேரம் கேட்கப்பட்டு இருப்பதாக கூறிய அவர், நீட் தேர்வு தமிழகத்திற்கு வரக்கூடாது என்பதில் உறுதியுடன் இருப்பதாகவும் கூறினார். அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருப்பதாக அவர் கூறினார். அவங்க கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கமிட்டியில் ஸ்கூல் எஜுகேஷன் பிரின்சிபல் செக்ரட்டரி தலைமையில் நம்ம ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி இருக்காங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சார்ந்திருக்கின்ற வைஸ் சான்சலர் இருக்கிறாங்க, மாஸ்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த 12th மார்க் எப்படி அசஸ் பண்ண வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை சொல்லுகிறான்கிறோம். அதை பேஸ் பண்ணி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கான அறிவிப்பை வெளியிடுவாங்க. மார்க் அசஸ்மெண்ட் ஏற்கனவே மாண்புமிகு நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் சொன்னது போல் வித்தின் அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்க டைரக்ஷன் வித்தின் 2 வீக்ஸ் சிபிஎஸ்சி இந்த மார்க் எப்படி அசஸ் பண்ணுங்கிறத நீங்கள் சொல்லணும்னு கூட கேட்டிருக்கிறாங்க. ஐசிஎஸ்சி 4 வீக்ஸ் கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இல்லை நீங்களும் 2 வீக்ஸ்க்குள்ளே கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஆக அந்த வேகத்தில் நாமும் நம்முடைய தமிழக அரசும் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இந்த கமிட்டி இன்னிலிருந்து அதுக்கான வேலைகளை உடனடியாக தொடங்குங்க. சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 250 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். வடபழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்து கடந்த 2 நாட்களாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மாநகராட்சி அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, வடபழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 250 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த சொத்துக்கள் சட்டவிரோதமாக தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்ததாகவும் அவர்களை உடனடியாக காலி செய்ய வலியுறுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். அருள்மிகு முருகன் கோவிலுடைய இடமான இந்த பகுதியிலே கலைஞர் அவர்கள் திருப்பெயரை கொண்ட கருணாநிதி நகர் பகுதியிலே சுமார் 5.5 ஏக்கர் இடம் தனியாரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இதை வாகன நிறுத்தமாக பயன்படுத்தி லட்சக்கணக்கிலே தனியார் இதில் சம்பாதிக்கின்ற கொள்ளையடிக்கின்ற ஒரு நிலையை முற்றிலும் தடுக்கின்ற நோக்கத்தோடு இந்த 5.5 ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு காவல்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, சென்னை மாநகராட்சி 3ம் இணைந்து இந்த இடத்தை இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் வசம் எடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே இருக்கின்ற வாகனங்களுக்கெல்லாம் ஒரு நாள் கால அவகாசம் தந்திருக்கின்றோம். உடனடியாக இதை எடுத்து விடுவார்கள் என்று நம்புகிறோம். ஆகவே இந்த இடம் இன்றையிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம். கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் தற்போதைய செயல்பாடு எதிர்கருத்து உடையவர்கள் கூட பாராட்டும் வகையில் இருக்கின்றது என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 1 மாதமான நிலையில் இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரை இனிமேல் தான் பார்க்கப் போகிறீர்கள் என்றும் கூறினார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் 100 நாட்களுக்குள் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர் ஆட்சியில் 30 நாள் முடிந்து இது ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை போக போக நீங்களும் பார்ப்பீர்கள், தமிழக அரசியல் கட்சிகளும் பார்ப்போம். யார் தவறு செய்திருந்தாலும் இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தளவில் ஒரு தெளிவான வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சரி, துறை சார்ந்த நானும் சரி, துறை சார்ந்த செயலாளர் அவர்களும் சரி, அதிலும் குறிப்பாக துடிப்போடு இருக்கின்ற நம்முடைய துறை சார்ந்த ஆணையாளர் அவர்களும் சரி, இதில் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கப் போகிறோம் என்ற உறுதியோடு தான் இது போன்ற களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் போக போக பாருங்கள், எத்தனை இடங்களும் எதெல்லாம் திருக்கோயிலுக்கு வருமானம் வரக்கூடியது தடை இருக்கின்றதோ அந்த தடைகளெல்லாம் உடைத்து திருக்கோயில் வருமானத்தை திருக்கோயில் சேர்ப்பதற்குண்டான முயற்சிகள் தொடரும். ஊரடங்கு தளர்த்தப்பட்டதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வழக்கம் போல செயல்பட தொடங்கியுள்ள கடைகளில் மக்கள் அதிகளவில் கூட தொடங்கியுள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மளிகை, காய்கறி, இறைச்சி உள்ளிட்ட கடைகள் வழக்கம் போல திறக்கப்பட்டு செயல்பட தொடங்கியுள்ளன.
அந்த வகையில் 2 வார காலத்திற்கு பிறகு கடலூர் மாவட்டம் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. கடலூரில் அண்ணா, பான்பரி மார்க்கெட்டுகள், பாரதி சாலை ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து அதிகரித்துள்ளதோடு கடைகளிலும் மக்கள் அதிகளவில் திரண்டுள்ளதால் அப்பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று தேனி மாவட்டத்தில் சந்தை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனால் தொற்று பரவும் அபாய சூழல் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மார்க்கெட் பகுதியில் காய்கறிகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை நகரில் உள்ள காய்கறி மார்க்கெட்டில் மளிகை, காய்கறி கடைகள் திறக்கப்பட்டும் எதிர்பார்த்த அளவு வாடிக்கையாளர்கள் வரவில்லை. இதனால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடைகள் திறக்கப்பட்டுள்ள அனைத்து சாலைகளிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. தென்காசி நகரில் காலை முதலே அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டதால் கடை வீதிகளில் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஊரடங்கு தளர்வை அடுத்து திருவள்ளூரில் அனைத்து வாகனங்களும் சர்வசாதாரணமாக அதிகளவில் சென்று வந்தன. கடைகளிலும் கூட்டம் அலைமோதியது. இதனால் தொற்று பரவும் சூழல் நிலவியது. வந்தவாசியில் அனுமதி வழங்கப்படாத செல்போன் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் திறக்கப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் இதர பொருட்கள் வாங்குவதற்கு பொதுமக்கள் குவிந்தனர். இதனால் வந்தவாசி காந்தி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி நகரில் ஊரடங்கு தளர்வை காரணமாக வைத்து பொதுமக்கள் கூட்டமாக நகரின் முக்கிய சாலைகளில் நடமாடி வருகின்றனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு கடைகள் திறக்கப்பட்டு மக்கள் நடமாட தொடங்கி இருப்பதால் சிவகங்கை நகரில் மீண்டும் இயல்பு நிலை திரும்பியது. தேசிய அளவிலும் உலகளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு புதுச்சேரியிலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் ரெங்கசாமி அறிவித்துள்ளார். கொரோனா 2வது அலையின் கோரத்தாண்டவம் காரணமாக சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான 12ஆம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் தமிழகத்திலும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தை தொடர்ந்து தற்போது புதுச்சேரியிலும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 12,353 மாணவர்கள், காரைக்கால் மாவட்டத்தில் 2,321 மாணவர்கள் என 12ஆம் வகுப்பு பயின்று வந்த மாணவர்களுக்கான மதிப்பெண்களை கணக்கிடும் முறைகள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. தத்ரூபமான ஓவியங்களை வரையும் திறன் பெற்ற இளையராஜா கொரோனா தொற்றால் காலமானார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் அருகே செம்பியம் வரம்பில் என்னும் கிராமத்தில் பிறந்தவர் இளையராஜா. 43 வயதான இவருக்கு அண்மையில் கொரோனா தொற்று ஏற்படவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் நள்ளிரவில் மாரடைப்பு காரணமாக அவர் காலமானார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தம் தனித்துவமிக்க இயல்பான ஓவியங்களினால் நம் கவனம் ஈர்த்த நுட்பமான ஓவியர் இளையராஜா அவர்களின் மறைவு செய்தி அறிந்து வேதனையடைந்ததாக கூறியுள்ளார். அவரை இழந்து வாடும் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கலைகளின் வழியாக கலைஞர்கள் காலம் கடந்தும் நம்மோடு வாழ்வர், ஓவியர் இளையராஜாவும் வாழ்வார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஞாயிற்றுக்கிழமைகளில் தொந்தரவு செய்யக்கூடாது என உத்தரவிடக் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மனுதாரருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த விவேகானந்தன் என்ற வழக்கறிஞர் கொரோனா தடுப்பு பணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் மற்றும் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் அவர் தமது உடல் நலத்தில் கவனம் இல்லாமல் உள்ளதால் அசாதாரண சூழ்நிலையை தவிர ஞாயிற்றுக்கிழமைகளில் தொந்தரவு செய்யக்கூடாது என தலைமை செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோருக்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அதிகாரிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என உத்தரவிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் அபத்தமான வழக்கு தொடர்ந்த மனுதாரருக்கு 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளது. மும்பையில் பிரபல நிறுவனம் ஒன்றில் பயிற்சி பெற விரும்பிய இளைஞர் தனது சுய விவரத்தை 3D வடிவிலான வீடியோ மூலம் வெளியிட்டிருந்தது பலரையும் கவர்ந்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த அவ்காஷ் ஷா என்ற 3D கிராபிக் டிசைனர் பிரபல கிரெடிட் கார்டு நிறுவனம் ஒன்றில் பயிற்சி எடுக்க விரும்பினார். எப்படியாவது அந்த நிறுவனத்தில் பயிற்சியில் சேர வேண்டும் என விரும்பிய அவர் தனது தனித்துவத்தை காண்பிக்க தனது சுய விவர தகவலை 3D வீடியோவாக தயாரித்து அதனை அந்நிறுவனத்தின் நிறுவனர் குணல் ஷா மற்றும் டிசைன் பிரிவு தலைவர் ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் ஆகியோருக்கு அனுப்பியிருந்தார். இந்நிலையில் இளைஞரின் தொழில்திறன் மற்றும் டிசைனில் அவரது தனித்துவத்தை கண்ட பலரும் அவரை பாராட்டி வருகின்றனர். மேலும் சிலர் அவருக்கு வேலை வாய்ப்பினை வழங்க முன்வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் ஒருநாள் சம்பளமான 14.46 கோடி ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் வழங்கினார். கொரோனா பேரிடரை சமாளிக்க முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு பொதுமக்கள் தங்களால் இயன்ற நிதி உதவிகளை அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களின் ஒருநாள் ஊதியமான 14,46,70,635 ரூபாய்க்கான காசோலையை போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்கினார். அமேசான், ஃபேஸ்புக் உள்ளிட்ட பன்னாட்டு நிறுவனங்களிடம் இருந்து அதிக வரியை வசூலிக்கும் வகையிலான கொள்கை முடிவு தொடர்பான ஒப்பந்தம் G7 நாடுகளிடையே கையெழுத்தாகியிருக்கிறது. சர்வதேச அளவில் பல பன்னாட்டு நிறுவனங்கள் வரி குறைவாக இருக்கும் நாடுகளில் வரியை செலுத்திவிட்டு அதிகப்படியான லாபத்தை ஈட்டி வருகின்றன. இதனை தடுக்கும் பொருட்டு லண்டனில் நடைபெற்ற G7 நாடுகளுக்கு இடையேயான மாநாட்டில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அதில் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச கார்ப்பரேட் வரியாக 15% வரியை விதிப்பது குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேலும் பன்னாட்டு நிறுவனங்கள் எந்தெந்த நாடுகளின் சேவைகளை வழங்குகின்றனவோ அதே நாட்டில் வரியை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவானது சந்தை மதிப்பு அதிகம் உள்ள நாடுகளுக்கு அதிக பயனை தரும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். பஞ்சாப் மாநிலத்தில் டெல்டா திரிபு வைரஸ் வேகமாக பரவி வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இங்கிலாந்தின் கென்ட் மண்டலத்தில் ஆல்பா திரிபு பரவி உலகெங்கும் பேரழிவை ஏற்படுத்தியது. அதன்பின் இந்த பாதிப்பு சற்று குறைந்த நிலையில் இந்தியாவில் இந்த ஆண்டு டெல்டா திரிபு பரவி மாநிலங்களில் அதன் தாக்கம் உணரப்பட்டு வருகிறது. பஞ்சாபில் இந்த திரிபு துவக்கத்தில் குறைவாக இருந்தது. அதன்பின் தேசிய நோய் கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் CSIR ஆகியன இணைந்து பஞ்சாபில் நடத்திய ஆய்விலும் இருவேறு திரிபு வைரஸ்களின் பாதிப்பும் உணரப்பட்டது. ஆனால் கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாக ஆல்பா திரிபுவை காட்டிலும் இந்த வகை திரிபு பாதிப்பு 50 விழுக்காடாக உயர்ந்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் வரும் நாட்களில் பஞ்சாபில் இந்த திரிபு 60% உயரக்கூடும் என்றும் இதனால் மோசமான விளைவுகள் ஏற்படலாம் எனவும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சென்ட்ரல் வங்கி மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிகளின் பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் வாராக்கடன் நிலுவைத் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்க இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிகளின் பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இதுகுறித்து நிதி ஆயோக் மத்திய அரசிற்கு பரிந்துரை ஒன்றை செய்துள்ளது. அதன்படி இரு வங்கிகளும் முதன்மை பட்டியலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா வங்கியும் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. குஜராத்தில் ஊரடங்கு நடைமுறையில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து இன்று அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் 100% பணியாளர்கள் பணிக்கு வரவழைக்கப்பட்டனர். குஜராத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு சற்று குறைந்து இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இதனையடுத்து அம்மாநிலத்தில் கடந்த 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இரவு நேர ஊரடங்கு மட்டும் அமல்படுத்தப்பட்டு பல்வேறு தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இயங்கலாம் என்றும் வீடுகளுக்கே சென்று இரவு 10 மணி வரை உணவு டெலிவரி செய்யலாம் என்றும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் 100% பணியாளர்கள் பணியில் ஈடுபட அனுமதிக்கப்பட்டதால் இன்று அலுவலகங்கள் வழக்கம் போல் இயங்குகின்றன. கொரோனாவுக்கு எதிராக மூக்கு வழியாக செலுத்தப்படும் ஆன்டிபாடி மருந்து குறிப்பிடத்தக்க ஆற்றலை வழங்குவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா 3ஆம் அலை குறித்த எச்சரிக்கையை நிபுணர்கள் வழங்கி வருகின்றனர். இதனை தடுக்க தடுப்பூசி ஒரே தீர்வு என்ற நிலையில் நாடு முழுவதும் தடுப்பூசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக விஞ்ஞானிகள் கொரோனா தடுப்பூசிக்கு புதிய மாற்று வழிகளை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சியில் இறங்கினர். அதன் ஒரு வழியாக கொரோனாவுக்கு எதிராக உடலில் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய மூக்கு வழியாக செலுத்தப்படும் மருந்தை விஞ்ஞானிகள் உருவாக்கி வருகின்றனர். இந்த மருந்து எலிகளின் மேல் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்குரிய ஆற்றலை இந்த நேசல் ஸ்ப்ரே மருந்து பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து இந்த மருந்துக்கான பரிசோதனையை விஞ்ஞானிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஊரடங்கு தளர்த்தப்பட்டதை அடுத்து திருப்பூரில் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்கள் 10% பணியாளர்களுடன் உற்பத்தியை தொடங்கியுள்ளன.
தமிழகத்தில் கொரோனா பரவல் குறைய தொடங்கியதை அடுத்து தமிழக அரசு ஊரடங்கை சில தளர்வுகளுடன் அமல்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் 15 நாட்களுக்கு பிறகு பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்கள் 10% பணியாளர்களுடன் செயல்பட தொடங்கியுள்ளது. இதனையடுத்து இன்று முதல் தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பி உள்ளனர். 10% பணியாளர்களுக்கு மட்டுமே அனுமதி என்பதால் அவர்களுக்கு சுழற்சி முறையில் பணி வழங்கப்படும் என ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விளையாட்டு வீரர்கள் பயிற்சியாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இன்று முதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ள நிலையில் இ-பதிவு இணையம் முடங்கியுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் எலக்ட்ரீஷியன்கள், பிளம்பர்கள், கணினி பழுது பார்ப்பவர்கள், மோட்டார் வாகனம் பழுது பார்ப்பவர்கள், கார்பெண்டர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், தனியார் பாதுகாப்பு சேவை உள்ளிட்ட சுயதொழில் செய்பவர்கள் இ-பதிவு செய்து பணிக்கு செல்லலாம் என அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சுயதொழில் செய்பவர்கள் ஏராளமானோர் தொடர்ந்து விண்ணப்பித்து வருவதன் காரணமாக இ-பதிவு இணையம் முடங்கியுள்ளது. கொரோனா 2ஆம் அலை காலகட்டத்தில் டெல்லியை காட்டிலும் குஜராத்துக்கு அதிக எண்ணிக்கையிலான உயிர்காக்கும் மருந்துகள் விநியோகிக்கப்பட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. கொரோனா 2ஆம் அலை தாக்கத்துக்கு பெரிதும் பாதிப்புக்கு உள்ளான மாநிலங்களில் டெல்லியும் ஒன்று. இங்கு ஆக்ஸிஜன் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளின் பற்றாக்குறையால் ஏராளமான உயிரிழப்புகள் நிகழ்ந்தன. இந்த நிலையில் 2ஆம் அலை காலகட்டத்தில் டெல்லியை காட்டிலும் குஜராத்துக்கு ரெம்டெசிவிர் மற்றும் டெசிலிசுமாப் போன்ற உயிர்காக்கும் மருந்துகள் அதிக எண்ணிக்கையில் விநியோகிக்கப்பட்டுள்ளது தற்போது அம்பலமாகியுள்ளது. டெல்லியில் கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 920 டோலிசிசுமா ஊசிகளும் 3.10 லட்சம் எண்ணிக்கையிலான ரெம்டெசிவிர் மருந்துகளும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் 8 லட்சம் பாதிப்புகளை கொண்ட குஜராத்துக்கு 1465 டோலிசிசுமா ஊசிகளும் 5.75 லட்சம் எண்ணிக்கையிலான ரெம்டெசிவிர் மருந்துகளும் விநியோகிக்கப்பட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது. பாலிவுட்டின் பிரபல நடிகர் திலீப் குமார் ஆக்ஸிஜன் துணையுடன் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. பழம்பெரும் நடிகர் திலீப் குமாருக்கு சமீபத்தில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவர் மும்பையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் திலீப் குமாரின் உடல்நலம் குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டு வந்த நிலையில் அவரது உடல்நிலை குறித்து மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் திலீப் குமார் வெண்டிலேட்டரில் வைக்கப்படவில்லை என்றும் அவருக்கு ஆக்ஸிஜன் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் சில மருத்துவ பரிசோதனைகளின் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது விரைவாக பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஓவியர் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட கொரோனா விழிப்புணர்வு ஓவியம் வரையப்பட்டது. சீர்காழி அருகே உள்ள புத்தூர் சாலையின் நடுவே ஓவியர் சங்க மாநில குழுவினர் பிரம்மாண்ட கொரோனா விழிப்புணர்வு ஓவியத்தை வரைந்தனர். மேலும் கொரோனா விழிப்புணர்வு வாசகங்களும் சாலையில் எழுதப்பட்டன. ஓவிய சங்கத்தினரின் முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆறுகளை தூர்வாரும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான திருவாரூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஆறுகள் வடிகால்களை தூர்வாரும் பணியை மேற்கொள்ள தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆறுகளை தூர்வாரும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள ஏரி ஒன்றில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள பட்டாளம்மன் ஏரியை ஏராளமான மீனவர்கள் குத்தகைக்கு எடுத்து மீன் குஞ்சுகளை வளர்த்து வருகின்றனர். இந்த ஏரி மூலம் அதிக அளவில் விவசாயமும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த ஏரியில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து கிடந்தன. சாக்கடை கழிவு, ரசாயன கலப்பால் ஏரி மாசடைந்து காணப்பட்டதாகவும் இதனாலேயே மீன்கள் இறந்திருக்கக்கூடும் என தெரிவித்துள்ள மீனவர்கள் இதனால் அதிக அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். விளாத்திக்குளம் அருகே கொரோனா ஊரடங்கினை மீறி நடத்தப்பட்ட கோவில் திருவிழாவில் ஏராளமானோர் சமூக இடைவெளியின்றி பங்கேற்றதால் தொற்று பரவும் அபாய நிலை ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள நாகலாபுரத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் ஊரடங்கு விதிமுறைகளை மீறி திருவிழா நடத்தப்பட்டது. இந்நிகழ்வின் போது கபடி போட்டி, கயிறு இழுக்கும் போட்டிகள் என
பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டுள்ளன. இதில் ஏராளமான பொதுமக்கள் முகக்கவசம் இன்றியும் சமூக இடைவெளியை காற்றில் பறக்கவிட்டவாறு ஒன்று கூடி குதூகலித்தனர். இதனால் அப்பகுதியில் தொற்று பரவும் அபாய நிலை உருவாகியுள்ளது.